வணக்கம் மக்களே, உங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபிட்னஸ் டிப் கொண்டு வந்திருக்கேன். உங்களில் நிறைய பேருக்கு ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு கார்டியோ பண்ணா பெஸ்ட்டா இல்லை வெயிட் ட்ரைனிங் பண்ணா பெஸ்ட்டான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடியில் 3 டைப் ஆஃப் மசில் குரூப்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்சிடேட்டிவ் மசில், இன்னொன்று கிளைகோலைட்டிக் மசில், இன்னொன்று ஆக்சிடேட்டிவ் அண்ட் கிளைகோலைட்டிக் மசில். இந்த ஆக்சிடேட்டிவ் மசில் எப்போ ஒர்க் ஆகும்னா, நம்ம எப்போ ஹை இன்டூரன்ஸ் ட்ரைனிங், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் மேரத்தான், லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங்கு, இந்த ஜாக்கிங்கு, ரொம்ப நேரம் இந்த பண்ணுற என்டூரன்ஸ் ட்ரைனிங் எல்லாத்துலேயும் இந்த ஆக்சிடேட்டிவ் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது எப்படி எனர்ஜி கன்சியூம் பண்ணுன்னா, நம்ம ஃபேட்டையும் நம்ம ஆக்சிஜனையும் ஃபியூலாக யூஸ் பண்ணி எனர்ஜி தருது. இதை தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வகையான இந்த கிளைகோலைட்டிக் மசில் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. நம்ம சாப்பிட்ற கார்பு குளுக்கோஸை மாற்றி குளுக்கோஸு கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகி நம்ம எப்போ எனர்ஜி வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த கிளைக்கோஜன்னு திருப்பி குளுக்கோஸாக மாறி நம்ம பாடிக்கு ஃபியூயலாக தருது. இதில் அதிகமாக கேலரி தான் பேர்ன் ஆகும். கிளைகோலைட்டிக் மசில் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது, பவர் லிஃப்டிங் பண்ணும்போது, ஸ்ப்ரிண்ட் ட்ரைனிங் பண்ணும்போது, இந்த மாதிரி ட்ரைனிங்கில் கிளைகோலைட்டிக் மசில் ஆக்டிவேட் ஆகும். அதில் அதிகமாக கேலரி பேர்ன் ஆகும். இதில் இந்த மூணாவது வகையான ஆக்சிடேட்டிவ் அண்ட் கிளைகோலைட்டிக் மசில் என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதுதான் நடக்கும். அதாவது ஹைப்பர்ட்ரோபி ட்ரைனிங் நம்ம பண்ணும் போதும், இந்த ஃபுட்பால் ட்ரைனிங் பண்ணும் போதும், பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணும் போது இந்த ஆக்சிடேட்டிவ் அண்ட் கிளைகோலைட்டிக் மூணாவது வகையான மசில் ஒர்க் ஆகும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஃபேட் லாஸ் எங்கே நடக்குது, கேலரி பர்னிங் எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதில் நான் கார்டியோ மட்டும்தான் பண்ணுவேன், நான் வெயிட் ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுவேன்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குற என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். டாடா பாய்.